அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேசம் முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மிதுன ராசி புதனுடைய ஆளுமை ஆதிக்கம் காலசக்கரத்துக்கு 3ஆம் பாவங்க. எப்படிங்க மேடம் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் சொல்கிறேன். ஏன்னா நகைச்சுவை, எதையுமே யதார்த்தம் பதார்த்தமாக பழகக்கூடியவங்க அப்படின்னா நீங்கள் தாங்க. எத்தனை அடித்தாலும் தாங்குவேங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக போராட்டம்தான். ஜென்மத்தில் குரு வச்சு செஞ்சாருங்க சனி பகவான். பல தொழில் பல விஷயங்கள், ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அப்படி 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு சனி பகவான் என்னென்னா ஒரு சர்க்கிளை கொடுத்துருவாருங்க, ஒரு பாடத்தை கொடுத்துருவார், ஒரு படிப்பினையை கொடுத்துருவார். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு சரி பையன் தேர்ந்துட்டார்
அவருக்கான விஷயங்கள் இனிமே தான் புத்திமதி சொல்லிட்டோம் அப்படின்ட்டு நல்லதாக உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற. ஏன்னா நட்புங்க அவர், சனி பகவான் உங்களுக்கு நட்பு. கேது என்னென்னா 3ஆம் இடத்துல இருக்கார் சிம்மத்தில், தடை தான். 3ஆம் இடம் என்னதுங்க? தடை. உங்கள் வீட்டையும் பார்க்குறாருல ரிவர்ஸில். அப்போ இந்த மிதுனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, குருவும் அங்கே இருக்கனால கடன் இல்லையான்னு சொல்லுங்கள். கடன் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க மிதுனத்தில். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். இருப்பினும் 2ஆம் இடத்துல ஜூனில் மெதுவாக வெயிட் பண்ணுங்க. மெதுவாக உங்களுடைய என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஒரு உழைப்பு சார்ந்து இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம். வீட்டில் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மேடம், வாங்காத திட்டே இல்லை, இனிமேல் கொஞ்சம் திட்டு குறையும், ஒரு கௌரவம் வரும், ஒரு உங்கள் மேலே அக்கறை வருங்க. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. லேடிஸ்க்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிதுன லேடிஸ்லாம் அத்தனை கேவலப்பட்டிருப்பாங்க, சின்ன சின்ன அவமானங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கடன் பிரச்சனை, வீட்டில் அத்தனை சுமை, அத்தனை வேலைப்படு, இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய கிரகங்கள் கோச்சாரம் உங்களுக்கு நல்ல வலிமையாக கொடுக்குது. 2ஆம் இடத்துல குரு வரும்போது ஜூனில் வருதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மிதுனாவே லவ்வபிள் பர்சன். ஸோ நிறைய லவ் சக்ஸஸ் ஆகும், லவ் மேரேஜ் ஆகும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகே, டிக் டிக்குன்னு அழகான பொருத்தம் பார்த்து சூப்பரான ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட அதிகமாகவே கூட உங்கள் தசாபுதி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் நல்ல மாற்றம் உண்டுங்க. ஒரு பிரான்ச்சஸ் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க துணிஞ்சு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, லாபத்தை கொடுக்கக்கூடிய விரயமெல்லாம் கொஞ்சம் குறையும், மட்டுப்படுன்னு வச்சுங்களேன். படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பில் இந்த ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு குரு நான் இருக்கேன், உச்சம் பெற்றிருக்கேன். தனம் தானியம் எவ்வளோ நகை விற்றாலும் உங்களுக்குன்னு ஒரு நகை வந்து சேரும். புன்னகை மட்டுமே மிதுனத்துக்கு அல்லங்க, பொன் நகையும் வரக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்பார்த்துட்டுருங்க. உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகத்தில் வேலைப்படுவெல்லாம் குறையும், அதிகமாகாதுங்க, குறையக்கூடிய அமைப்பு. ரிலாக்ஸாக இருப்பீங்க. வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க. நிறைய விஷயம் என்னென்னா, பிரயாணம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் மட்டும் அதை தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணிட்டோமா, 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணோமோ, நேரத்தை வீணடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கேதுவோட சேரும்போது வச்சுங்களேன், நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு நான் போய் நகையை வைக்கிறேங்க, அடமானம் வைக்கிறேன், கொஞ்சம் வட்டிக்கு கடன் வாங்குகிறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனும் ஆரம்பிக்கும். இப்போ இல்லைங்க, இந்த வருஷத்தோட கடைசி. ஏன்னா 12 மாதத்துக்கும் நம்ம சொல்கிறோம். இப்போ மிருகஷீரிடம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூஷம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் மிதுனம். அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ மிருகஷீரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், அவங்க குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே திருவாதிரை இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு தொடர்பு இதெல்லாம் உண்டுங்க. உங்களுடைய ஆரோக்கியம், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, உபாதைகள், டைஜஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் திருவாதிரையில் அவங்கக்காரங்களாம் பார்த்துக்கணும். புனர்பூஷம் பார்த்திங்கன்னா பிரயாணம், வண்டி வாகனத்திலேயோ அல்லது வெளியூர் போகும்போது கவனமாக போகணும். நல்ல நாளாக, நல்ல விஷயத்துக்கு போகிறோமா, எதற்காக போகிறோன்னு இங்கேருந்தே நல்லா ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு போங்க. அக்கறை எதில் வேணும்னா பிரயாணத்தில் ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகும். ஒரு சிலருக்கு வீட்லேயோ அல்லது பிரயாணத்துலேயோ திருட்டு கூட, உங்களுடைய பொருள்கள் காணாமல் போகும். எல்லாம் கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம். இதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது தெரியும். அதே போல் கேது 2ஆம் இடத்துக்கு வரும்போது ஜூனுக்கு மேலே வம்பு வழக்கு, இந்த கோர்ட்டு கேஸ்லாம் பெண்டிங் இருக்கிறது, இதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு வாய்தா கேட்டு ஓஞ்சு போயிட்டேங்க, 7 வருஷமாக கேஸ் நடக்குது இன்னும் கிடைக்கல, இந்த டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு. அப்போ 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியங்க. குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு என்னதுங்க, புதிய வர குவா சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு. ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் கூட நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்க அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு. அப்போ குரு என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு வாக்குஸ்தானம், நல்ல ஒரு குடும்பஸ்தானத்தில், குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே உண்டு. மிதுனம் கவலைப்படவே வேண்டாம். அதிகமான முதலீடு, ரொம்ப நான் லேக்ஸ் கணக்கில் இல்லைங்க, கோடி கணக்கில் செய்கிறேன். அதே போல் கூட இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய லேபர்ஸ்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க சனினால் தாக்கம் வரும். அவங்களுடைய நமக்கு ஏதாவது ஒரு மனச்சங்கடமோ அல்லது மனக்கசப்போ ஏற்படுத்தி சின்னதாக ஏதாவது ஒரு கடிஞ்சு பேசினாங்கன்னா அது உங்களை மன நெருடலை கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு ஏன்னா ஒரு எப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் மனசு உங்களால் தாங்கிக்கவே முடியாது. மிதுனத்துக்கு அந்த குணம் உண்டு. அதனால் உழைப்பாளிகளைகிட்டும் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சகாயமாக போயிருங்க, நட்பு வட்டாரமாக போயிருங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக அவங்கக்கிட்ட இணக்கமாக எல்லா ஃபேமிலி விஷயமெல்லாம் பகிர்ந்துக்க வேண்டாம்
அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா காட்டு ராசிங்க எதையுமே பட்டுன்னு மனசில் வச்சுக்காமல் சொல்லிடுவீங்க, பழகிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி போய் வச்சு செய்யும் பொழுது ஓ இவங்க கூட துரோகியாட்டம் மாறிட்டாங்களேன்னு உங்களால் அந்த தாங்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்போ நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆனால் ஸ்டாண்டர்டாக அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருக்கிறது, ஏதாவது ஒற்றுமையில் பிரச்சனை இருக்கிறது, பிரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு இப்போ இருக்குது. வேலை பளு அப்படிங்கும்போது அதிகமாக இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய உழைப்புக்கு கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு, சகாயங்கள் மேலிடத்தில் மேனேஜர்கிட்டலாம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. நல்லா கேட்டுங்க, நல்ல சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கனால இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்க அன்றாட உற்பத்தி பண்ணுறீங்கள அவங்களுக்கெல்லாம் நல்ல ஊதியம், அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய சகாயங்கள், லாபங்கள், இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய அமைப்பில் மிதுனத்துக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் யாருக்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படியெல்லாம் பேசணும், அந்த தன்மையிலேருந்து எப்பயுமே மாறாதீங்க. கொஞ்சம் சொல்லுவாங்களே புது பணக்காரங்கங்க அப்படி மெனுக்காக இருக்காங்க, ரொம்ப ஹெட்வெயிட்டாக இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது ஒரு உயர்வை கிடைக்குது, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல இடத்துல நல்ல ஒரு சூப்பரான இடத்துல வந்து ஒரு 50 பவுனெலாம் போட்டு கட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு. அப்போ அந்தளவுக்கு எப்படி இவங்களுக்கு கிடச்சிச்சு? ஏன்னா திடீர் திருமணம் மிதுனத்துக்கு உண்டுங்க. காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கரை சேரக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்து சுபகாரியங்கள் சேர்ந்து அப்படின்னு. அப்போ புதுசாக வரவு உண்டு வீட்டுக்கு, உங்கள் இல்லத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனக்கவலை, மன தைரியம் வேணுங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க, ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுங்க, அல்லது செல்ஃபோனில் போட்டு வியாழக்கிழமை சனிக்கிழமை கேட்டுட்டு வாங்க. விநாயகர் 2வது இடத்துக்கு வருவார். ஏன்னா வருஷ கடைசி தான், 3ஆம் இடத்துல இந்த தடையாக இருக்கிறனால பிள்ளையார்பட்டி போயிட்டு வரதோ, சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதா உங்களுக்கு பல தடைகளை நீக்கி உங்களுடைய தர்ம சிந்தனை அன்னைக்கு என்னாகும், நல்ல ஒரு வழியாக கொண்டு போகும். அதனால் சக்ஸஸாக இருக்கலாம். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், படிப்படியான உயர்வை கொடுக்கும் மிதுன ராசிக்கு. அதனால் வாழ்த்துக்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.